ஹாய் விவர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, நம்ம மாடி தோட்டத்தில் மழை கதுக்கும் செடிகள் சூப்பராக வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதான் பார்க்க போகிறோம். மல்லிகை செடிங்க என்ன தான் நம்ம தண்ணி ஊற்றி ஊற்றி பார்த்து பார்த்து பராமரித்து வளர்த்தாலும் மழை தண்ணியில் வளர்கிறதே தனி தாங்க. சூப்பராக வளருது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து பார்த்து வளர்க்குறது கூட வளரல, ஆனால் நல்லா மழை பெஞ்சோனையும் அவங்க சூப்பராக வளர்கிறாங்க. நல்லா டார்க் கலராக இருந்தது கூட இந்த லைட் கலராக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம துளசி தாங்க. வெயில் தாக்கத்தினால ரொம்ப வாடி இருந்தது. தினமும் மாடி தோட்டத்துக்கு 2 தடவை வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பளிச்சுன்னு பளபளன்னு இருக்காங்கன்னு. நம்ம மாடி தோட்டத்தில் அதிகமானது இருக்கக்கூடிய செடி மல்லிகை செடி தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறையா இருக்குது, காட்டுறேன். அப்புறம் இந்த பச்சளை செடி தாங்க. மலைக்கு அதுக்கும் சூப்பராக வளர்ந்துருக்கு. அப்படியே மாடி தோட்டத்துக்கு வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு எனர்ஜி கொடுக்குதுன்னு பார்த்தோம்னா இந்த பச்சளை செடி தாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது பாருங்கள் இலைகள்லாம். இந்த இலைகளில் நம்ம அடிக்கடி நமக்கு தலைவலி வரும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த இலைகளை லைட்டாக தேய்ச்சி எடுத்து போட்டோம்னா நமக்கு சூப்பராக கேட்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்து நம்ம ஓமவல்லி செடி தாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இத்தனைக்கு ஒரு குச்சி தான் வச்சது, சூப்பராக வளர்ந்துருக்கு. பச்சளை தாங்க சூப்பராக குட்டி குட்டியாக கண்டுகள்லாம் எக்கச்சக்கமாக விட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ். பச்சளை, துளசி இதுதான் அதிகமாக வருது. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.